அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, கன்னி ராசிக்கு என்ன பிரச்சனை, ஏன் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, வாழ்க்கையில நிறைய அடி வாங்கிட்டே இருக்கோமே, எப்பதான் தீர்வுகள் கிடைக்கும், வாழ்க்கையில அடுத்த நிலை முன்னேறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுல குறிப்பா நம்மளோட குண இயல்புகளை வச்சு நம்ம மாத்திக்க வேண்டிய சில விஷயங்கள், பிளஸ் உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கை எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியா வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள். இதுல கன்னி ராசி மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம், கன்னி லக்னம் எடுக்கல. ஒரு ஜோதிட பழமொழி ஒண்ணு உண்டு, கன்னி மகனை கைவிடேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி மகனை கைவிடேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களை நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க. ஏன்னா அவங்கள வச்சு காரியங்கள் நிறைய ஆகும். நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பார்த்திருப்பீங்க. ஈவன் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்கு, உங்களோட எதிரிகளுக்கு கூட நீங்க நன்மை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. அதே மாதிரி உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அதை அவங்களுக்காக நின்று முடிச்சு உங்களோட எனர்ஜி, பணம் எல்லாத்தையுமே விரயம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு குணம் இயல்பாவே இருக்கும். ஆனா எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உங்களை பார்த்தது ஒரு மோசமான எதிரியை பார்த்த மாதிரி ஆயிடும். இதையும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இது நம்மள அறியாமலே நடக்குது, இது என்ன விதியா இல்ல இதுதான் என்னோட குணமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நமக்கு ஏன் கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல கன்னிராசிக்காரர்கள் சென்சிட்டிவ்னா என்ன, ஒரு விஷயத்தை உடனடியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் மனப்பாடம்லாம் கிடையாது, உணர்வுனால. அந்த இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த விஷயமே எனக்கு தெரியாது, புரியுதுங்களா, ஆனா அந்த இடத்த பத்தின ஒரு ஞானம் நமக்குள்ளேயே இருக்கும். அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சென்சிட்டிவ்னஸ் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வுனால நல்லதையும் கெட்டதையும் உடனடியா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கற்பூர மூளைன்னு சொல்லுவோம், கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்கு டக்குன்னு கத்துக்கிறாரப்பா அப்படிங்கிற மாதிரி, நான் 10 நாள்ல கத்துக்கிட்டதை இவர் 2 நாள்ல கத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் இந்த கன்னி ராசி, கன்னி லக்னம் தான். குறிப்பா கன்னி ராசி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உலகத்தையே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு தகவல்களும் இவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற அப்டேட், அவங்களுக்கு வயது அதிகமா இருக்கும், 75-80 வயசு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஒரு ஜென்சி பசங்களோட ட்ரெண்ட் அவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற அந்த மொபைல், இப்ப இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஈஸியா அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆமால நம்ம அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உண்மை. ஏன்னா கன்னினாலே ரெஃப்ரெஷ் தான், புதன்னாலே ரெஃப்ரெஷ் தான், அடுத்து 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 என்ன அப்படிங்கிறது. ஆனா இதுவே நம்மளுக்கு பலவீனமாகவும் அமையும். அதுதான் கன்னியோட ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஓவர் சென்சிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் பர்ன் அவுட்டா கொடுக்கும். இதை நான் இன்னும் விளக்கமா நான் சொல்றேன். அதாவது பர்ன் அவுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கிறது, நமக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறதை விட மற்றவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம போராடுறதுனால நம்மளோட எனர்ஜி, டைம் இதெல்லாம் விரயமாகிறது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய அளவுல நம்மளோட என்டையர் புத்திசாலித்தனம், நம்மளோட என்டையர் ஸ்மார்ட்னஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு புல்லை வெட்டுறதுக்கு ஒரு கத்திரிக்கோலோ ஒரு சின்ன கத்தியோ போதும், இல்ல கையை வச்சே பிடிங்கிடலாம். ஆனா நம்ம ஒரு புல்டோசர் எடுத்துட்டு வருவோம். இதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் தானே, ஒரு முரண்பாடு தானே. சோ இந்த முரண்பாடுகள் அதிகரிக்கும் போது நமக்கு அந்த சென்சிட்டிவ்னஸ் ஒரு கொஞ்சம் காலகட்டத்திலே பர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். பர்ன் அவுட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு மாதிரியான இந்த வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஒரு நிலை தான். சுத்தி இருக்கிற எல்லாமே வெறுத்து போகும். இந்த பொருளியல் வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பே வந்துடும். ஏன்டா இப்படி மனிதர்கள் இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, ஒன்னும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா விலகி போயிடுறாங்க, நம்மளால அவங்க கூட மிங்கிள் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு உள்ளுணர்வோட கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது அரிதா போயிடும். இது ஒன்றும் உங்க தப்பு இல்லை, இது கன்னிராசியோட பிரச்சனை. கன்னிராசியில பிறந்தாலே இதுதான். யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த அளவுகோல்கள் வித்தியாசப்படலாம். ஒருத்தர் எனக்கெல்லாம் இது அவ்வளவு பெருசா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தர் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்க சொல்றதை விட எனக்கு அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுகோல் தான் வித்தியாசப்படுமே தவிர, கிட்டத்தட்ட இந்த சென்சிட்டிவ்னஸ்னால ஒருத்தரோட நன்மை தீமைகளை இயல்பாவே எடை போட்டு அவருக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை கிளீனா அதை நீங்க எடுத்து வச்சிருவீங்க. ஆனா அவருக்கு ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ஏத்துக்காத பக்குவத்தினால அவர் உங்களை எதுக்கும் போது அல்லது முரண்படும் போது நம்ம பர்ன் அவுட் ஆயிடுறோம். புரியுதுங்களா? உறவுகள்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நம்மளோட சென்சிட்டிவ்னஸ்னால தான் ஏற்படுது. அதை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னா, இயல்பாவே எதையுமே அலட்டிக்காதீங்க. அவ்வளவுதான், சிம்பிளா. வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பெரிய அளவுக்கு அலட்டிக்காம, பரவாயில்ல இந்த விஷயம் போனா என்ன, அடுத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃப்ளோல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த சென்சிட்டிவ்னஸே உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இதை சென்சிட்டிவ்னஸ் சொல்லலாம், அதே மாதிரி அவேர்னஸ் சொல்லலாம், விழிப்புணர்வு. வாய்ப்புகள்
வாய்ப்புகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அதிகம் கொண்ட ராசியும் கன்னிராசிக்காரர்கள் தான். அவ்வளவு சீக்கிரத்துல வாய்ப்புகளை நீங்க தவற விட மாட்டீங்க. சூழ்நிலையினால, விதியால, சுத்தி நடக்கக்கூடிய துரோகத்தினால வேணா நம்ம அந்த வாய்ப்புகளை இழப்புமே தவிர நமக்கு இயல்பாவே அவேர்னஸ் உண்டு. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏன் பிரச்சனைகள் வருது, குறிப்பா கணவன் மனைவி, குடும்பங்கள், சகோதரம், அப்புறம் நண்பர்கள், இது எல்லாத்துலயுமே இந்த முரண்பாடு. நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவோம், ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது மிக மிக அரிது. அதனாலதான் இதை சார்ந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பெருசா அலட்டிக்காதீங்க அப்படிங்கறதையே நான் மென்ஷன் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடமைகளை செஞ்சுட்டு பலன்களை எதிர்பாராம அமைதியா ஒதுங்கி வந்துடுறது நல்லது. உங்களோட பெரிய பலமே அந்த அறிவு தான், அந்த இன்டெலெக்சுவல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பவர் தான் உங்களோட பெரிய பெரிய முதலீடு. அது மற்றவங்களுக்கு அந்த வேவ்லென்த் சரியா வராத போது முரண்பாடுகள் உருவாகுது, நமக்கு அது அழுத்தம் ஏற்படுது. ஸோ அதனால நம்ம பர்ன் அவுட் ஆகிறோம். இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். என்ன கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி. பெரிய பெரிய சிக்கலான கணக்கு வழக்குகள்லாம் ஈஸியா கணிக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் சின்ன சின்ன கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு வரவு செலவுல எனக்கு இவ்வளவு வரவு வரப்போகுது, அதனால நான் இந்த செலவை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இயல்பா கன்னிராசிக்காரர்கள் சிக்கனமானவங்க தான், ஆனா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவரா வர்றதுனால நீங்க செலவு பண்ணிட்டு யோசிப்பீங்க. அந்த இம்பல்சிவ் பையில வாங்கிட்டு இது நமக்கு தேவைதானா, அதே மாதிரி ஒரு பொருளை அவ்வளவு சீக்கிரத்துல வாங்கவும் மாட்டீங்க. ரொம்ப நாளா அதை பார்த்து வச்சு அதை யூஸ் பண்ணவங்கட்டெல்லாம் ரிவ்யூலாம் கேட்டு அப்படிதான் வாங்குவீங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த யோசனை இது நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இம்பல்சிவ் பையையும் நீங்க உங்களோட பொருளாதாரத்துல சேர்த்துக்கலாம். ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், அதாவது பணம் எங்க போகுது எங்க வருதுன்னு நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட பொருளாதாரம் தொடர்பான கவலைகள் ஈஸியா நீங்கிரும். உங்களால ஈஸியா எந்த வயதிலையும் சம்பாதிக்க முடியுங்க. கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே பணத்தை பத்தி எப்போதுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா புத்தி உள்ளவன் பலவான்னு ஒரு வார்த்தை உண்டு. புத்தி உள்ளவன் யாரு? கன்னிராசிக்காரன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் என்னன்னா கன்னியும் மிதுனமும் புத்தியினால பொழைக்கக்கூடிய ஒரு ராசிகள். நீங்க எந்த லக்னமா வேணா இருந்துட்டு போதும், இந்த தசை வேணாலும் நடந்துட்டு போதும், ஆனா கன்னி ராசி மிதுன ராசி அவங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனத்தினால தான் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம எழுதப்படாத விதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதன் அடிப்படையில் நீங்க கன்னிராசியில பிறந்திருக்கீங்க, எந்த வயதினரா நீங்க இருந்தாலும் உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை, வாய்ப்பை நீங்களாவே உருவாக்க முடியும். அதுக்கு நமக்கு சிம்பிளா தேவை என்னன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவான மனம் தான் இந்த இடத்துல தேவை. தெளிவில்லாத மனத்தினால இந்த இடத்துல எதையுமே செய்ய முடியாது. இந்த புதனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவரோட பிரச்சனையும் கூட. அவரே ஒரு இரட்டைப்படை ராசின்னு நம்ம சொல்லுவோம். புதன்னாலே ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இரட்டைப்படைனா என்ன, இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, அந்த மனக்குழப்பம், தேவையில்லாத கற்பனை பயங்கள், இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம், அதாவது ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கிடைச்சிடும். இப்போ எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் இது பொருந்துமா அப்படின்னா அங்க சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அங்கதான் தசாபுத்திகள் ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. அதன் அடிப்படையில் இப்ப கன்னிராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திரம், ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இந்த 3 நட்சத்திரத்தில் தான் நீங்க பிறந்திருப்பீங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா நீங்க இப்ப எந்த வயதில் இருக்கிறீங்களோ அதுக்கு கீழே உங்களோட தசை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த அட்டவணையில. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் இந்த தசாபுத்தியின் அடிப்படையிலும் சில ரகசியங்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு தசையா நான் சொல்றேன். இப்போ நம்ம இளமையில முதல்ல சந்திக்கக்கூடிய தசை செவ்வாய் தசையா இருக்கும். எல்லாருமே மேக்சிமம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு 15-16 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 15 வயசுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது அந்த 10 பருவம் சொல்லக்கூடிய டீனேஜ்ல இந்த செவ்வாய் தசை வரும். சித்திரை நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு 10 வயசுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்க எப்படி இருக்கும், செவ்வாய் குரு அல்லது சுக்கரனோட பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த டீனேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர் எல்லாருக்கும் லீடரா இருப்பார். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய லீடராகவும், எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுவாங்க, ஒரு பாஸ் மாதிரி. அதே சமயத்தில் பாபகிரகங்களோட பார்வை இருந்தால் எல்லாரையும் போய் அடிப்பார். புரியுதுங்களா? செவ்வாய் நீசமாகி ரொம்ப பலவீனமா இருந்துச்சுன்னா இவர் அடி வாங்கிட்டு வருவார். புரியுதுங்களா? இதுதான் இந்த 3. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதுனால இந்த ஒரு மாதிரியான காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதுல காதல்ல தைரியம் சொல்லி கல்யாணம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த டீனேஜ்ல இருந்தே காதல் பண்ணி இளமையில கல்யாணம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல பலவீனமா இருந்துச்சுன்னா நிறைய காதல் தோல்விகள், அது சார்ந்த அந்த ட்ரோமா, அந்த ஒரு டீனேஜ் ட்ரோமாலையும் மாற்ற நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அதனால நம்ம இதுல கவனிக்க வேண்டியது செவ்வாய் தசையில இந்த கன்னிராசி குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டு, அது சம்பந்தப்பட்ட ஃபிட்னஸ், குறிப்பா ஜிம் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த வயசுல இருந்தே நம்ம பழகி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டா அந்த குழந்தைங்க செவ்வாய் தசையில நல்லா வருவாங்க. அடுத்தது ராகு தசை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தசைங்க. இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தசை அப்படிங்கிறது ராகு தசை தான். ராகு கண்டிப்பா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் அப்படின்னா அவரு 3, 6, 10, 11 இருக்கணும். 6 கூட நம்ம விட்டுறலாம், 3, 10, 11 கண்டிப்பா இருக்கணும். டாப் நாச் யோகம். அடுத்தது குரு அல்லது சுக்கிரனோட வீடுகள்ல இந்த ராகு இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு சனி, செவ்வாய் மற்றும் சூரியனோட பார்வை சேர்க்கை எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தா அவர் கெட்டு போவார். அப்போ அந்த ராகு தசை நம்மளை கஷ்டப்படுத்தும். ஆனா இது எல்லாமே சேர்ந்து அமையறதுலாம் ரொம்ப அரிது.
ஒரு 2% பேருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பாபகிரகத்தோட பார்வை இருக்கும். 3ல ராகு இருப்பாரு, குருவோட வீட்டில் இருப்பாரு, ஆனா அவர் வந்து 10ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ இருப்பாரு. இப்படிதான் எல்லாருக்கும் அமையும். அப்போ பொதுவா ராகு திசையோட பலன்கள் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, ராகு வந்து ஒரு மாதிரியான ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச உடனே அங்க கத்துக்காத விஷயங்களை லைஃப் ஒரு யதார்த்த பாடம் எடுக்கும் இல்லையா, ஒரு படிப்பினை நம்ம சொல்லுவோம். அந்த படிப்பினைகளை, வாழ்க்கை சார்ந்த படிப்பினைகளை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராகு திசையை. அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி. அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 25 வயசுல ராகு ஆரம்பிக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 17-18 வயசுல ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 வயசுக்குள்ள அந்த ராகு திசை ஆரம்பிச்சிடும். இவங்கெல்லாம் அந்த டீனேஜ்லேயே அந்த ராகு திசை எதிர்கொள்வாங்க. எப்படி பார்த்தாலும் ராகு மிக முக்கியமான திசை. முதல்ல நான் சொன்ன அந்த கிரிட்டேரியாலாம் இருந்தா எக்ஸலன்ட், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து அந்த கல்யாணம், குழந்தை, நல்ல வேலை, பொருளாதாரம், தொழில், அது அந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. தொழிலா வேலையா அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இவங்களை நம்பி பெருசா நம்ம வந்து பணம் போடக்கூடாது. இப்போ வந்து பேரண்ட்ஸோட இதில் இருக்கிறாங்க, நான் படிச்சு முடிச்சோன்னா தொழில் பண்ண போறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடு, இல்லை 50 லட்ச ரூபா கொடு, இப்படிலாம் குழந்தைங்க சொல்லுவோம் இல்லையா. ராகு திசை பார்க்கணும். ராகு திசையில இந்த மாதிரி பிரம்மாண்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும், அந்த தொழிலதிபர் மாதிரி ஆகணும், இந்த ஹீரோ மாதிரி ஆகணும், இப்படிலாம் வந்து ஆசைகள் வரும். இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை முதல்லயே நம்ம வந்து கண்காணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு நீ ஒரு வேலையை பாரு, நீயே சம்பாதிச்சு நீயே கடன் வாங்கி தொழில் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் நம்ம கொண்டு போகணும். ரெண்டாவது என்னன்னா, ராகு வந்து தீய நண்பர்களை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் கூட சேர்ந்திருந்தா ரொம்ப இந்த மாதிரி ஒரு அடிபுடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சனி கூட சேர்ந்திருந்தா தீய நண்பர்கள், குறிப்பா இந்த போதை பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். நான் இது எல்லாருக்கும் சொல்லல, ஏன்னா இதுல வந்து குருவோட பாயிண்ட் வந்து மேஜர் பிளே வகிக்கும், அந்த குழந்தையோட லக்னாதிபதி ஒரு மேஜர் பங்கு வகிக்கும். இந்த மாதிரி நிறைய அதுல வந்து விதிவிலக்குகள் இருக்கு. இருந்தாலும் ராகு சனி சேர்ந்திருக்கும் போது போதை வஸ்துகள்ல சில ஆர்வம் ஏற்படும். அது சில பேர் போயிட்டு வந்துருவாங்க, சில பேர் அதிலே தங்கிடுவாங்க அப்படிங்கறதான் விஷயம். அதனால ராகுல வந்து நம்ம ரெண்டே விஷயத்தை தான் கவனிக்கணும். பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. பெரிய கடன் வாங்குறது, இந்த குழந்தைய நம்பி பெருசா படிக்க வைக்கிறதுனா படிப்புக்கு செலவு பண்ணலாம், ஆனா அது ரொம்ப நம்ம தகுதிக்கு மீறி விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கறதா இருக்கணும். அதை தாண்டி பெரிய அளவுக்கு கடன் வாங்கி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த ராகு திசையை நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அடுத்தது அவங்களோட நட்பு வட்டாரத்தை கவனிக்கணும். இப்ப 24 வயசு குழந்தையோட நட்பு வட்டாரத்தை நம்ம கவனிக்க முடியாது. ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் ஏதோ ஒன்று அவன் வந்து போரா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், அப்போ பிரச்சனை கிடையாது. சும்மா இருந்து நான் வேலைக்கு போகாம நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்கிறதா இந்த ராகு தசையோட தன்மை. அடுத்தது குரு தசை. இது கொஞ்சம் மெச்சூர்டான வயசுல வரும். அதாவது இளமையெல்லாம் முடிஞ்சு ஒரு 30-33 வயசுல வரும். எங்கெல்லாம் இருந்தா நன்மை செய்யும் அப்படின்னா 1, 5, 7, 9 இந்த இடங்கள்ல குரு இருக்கணும். இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் முதல்லயே சொல்லியிருக்கணும். இப்ப சொன்ன இடங்கள் எல்லாமே லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இடங்கள். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதக கட்டத்துல லா அல்லது லக்னம் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுல இருந்து எண்ணி வந்து இத்தனையாவது இடம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டுக்கோங்க. அதன் அடிப்படையில் குருக்கு வந்து 1, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல லக்னத்திலிருந்து எண்ணி வந்தா ரொம்ப நல்லது. இயல்பாவே அவங்களுக்கு ஒரு பிளஸ்டான லைஃப் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். குழந்தை, வருமானம், வீடு, வாகனம் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். குரு கெட்டிருக்க கூடாது. கெட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6, 8, 12 மறையிறது. 6, 8, 12 மறைஞ்சாலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளை தந்துரும். 6ஆம் இடத்துல நீசமா இருக்காரு, 6ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்து இருக்காரு, ராகு கூட ரொம்ப நெருங்கி இருக்காரு. இதெல்லாம் வந்து பிரச்சனை. சந்திர கேந்திரம், குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நன்மைகளை செஞ்சிடும். அதாங்க இதுல வந்து எக்கச்சக்க காம்பினேஷன் இருக்கு. வெறும் ஒரு ராசி பலன் வீடியோல நம்ம தசாபுத்தியை பத்தி டீட்டெயிலா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேரை ஒரு 12 பேரை கூட்டு வந்து அதுல ஒரு ஆளு கன்னிராசிக்காரரா இருப்பார். புரியுதுங்களா? 12 பேர்ல ஒருத்தர் கன்னிராசி, இவ்வளவுதான். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே அப்போ எவ்வளவு காம்பினேஷன் இருக்கும். அது எல்லாமே இந்த தசாபுத்தி நம்மளோட ஜாதகத்தை பொறுத்தா இருக்கு. ஆனாலும் இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் கிடைச்சதுன்னா அது எனக்கு சந்தோஷம். அதுதான். அடுத்தது சனி தசை. சனி ரொம்ப ஒரு 50 வயசுல வரும், சில பேருக்கு 45 வயசுல இருந்தே வரும். 50 வயசுல வரக்கூடிய சனி தசை ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்கும். அவர் இருக்க வேண்டிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11. 6ஆம் இடம் திரும்பவும் ஒரு மாதிரி நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யுங்கிற மாதிரி. ஆனா அந்த 3, 10, 11 எக்ஸலன்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா 8, 12ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிறைய துன்புறுத்தும். ஆனாலும் அந்த வீடுகள் குரு சுக்கிரனோட வீடுகளா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சனியில நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நமக்காக வாழாம பிறருக்காக வாழ ஆரம்பிச்சிடணும். அது பொதுவாகவே குரு தசையில இருந்தே உங்களுக்கு அந்த மனமாற்றம் வந்துடும். ஆனா சனி தசையில வேற வழியே இல்லாம அப்படியே நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். நம்ம குழந்தைக்காக, நம்ம குடும்பத்துக்காக, சுற்று வட்டாரத்துக்காக. சில பேருக்கு இந்த அரசியல் பணி இருக்கும், சில பேருக்கு சமுதாய பணிகள் இருக்கும். இப்படிலாம் வந்து இந்த சனி தசையில ஆர்வங்கள் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும். எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணிருங்க அந்த சனி தசையில. இது எல்லாமே பண்ணலாம். காரணம் என்னன்னா, கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்கும் உடையவர், ஒரு ராஜயோகாதிபதி, 5ஆம் அதிபதிங்கிறதுனால அவர் நன்மைகளையும் செய்வார். ஆரம்பத்தில் சில ஹெல்த் பிரச்சனைகள், இப்படியே இந்த நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார். அப்புறம் கடைசியா புதன் தசை 60 வயசுல வரலாம், சில பேருக்கு 65 வயசுல வரலாம். புதன் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா தான் உங்களோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி இல்லையா?
கண்டிப்பா எங்கேயாவது ஏதோ ஒரு வகையில சூட்சம வலுவாத அடைஞ்சிருக்கணும். புதனை பொறுத்த வரைக்கும் பெருசா மறைவு தோஷம் கிடையாது. அவர் 1 இருந்து 12 வரைக்கும் எங்கனாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அறிவு இல்லாம இருக்க முடியாது. அறிவுங்கிறது அவனோட சொத்து இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த உடலுக்கு தேவையானது உயிர், அந்த உயிருக்கு தேவையானது ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவோட திலகமே வந்து அறிவு தான். அந்த அறிவுக்கு காரகன் புதன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. அப்போ ஒரு மனிதனாக நம்ம மதிக்கக்கூடிய ஒருவன் கண்டிப்பா அறிவு இல்லாம இருக்க முடியாது. அப்போ அந்த அறிவுங்கிறது தான் ஒரு உச்சபட்ச திலகம் மாதிரி. அந்த அறிவோட அரசன் தான் புதன். அப்போ புதனுக்கு பெருசா மறைவு தோஷம் கிடையாதுங்கிறது இந்த இடத்துல சூட்சமமான ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் புதன் எங்க இருந்தாலும் நன்மை தான் செய்வாரு. எங்கெல்லாம் கெட்டு போவார் அப்படின்னா, செவ்வாய் கூட ரொம்ப நெருங்கி இருக்கும்போது ரொம்ப கெட்டு போவாரு. அதே மாதிரி புதன் வந்து சனி கூடயும் ரொம்ப நெருங்கி இருக்க கூடாது. இது ஒரு மாதிரி தாமதத்தை கொடுக்கும், தடங்களை கொடுக்கும், நம்மளோட வார்த்தைகள் சரியா வராது. ஏன்னா புதன்கிறது பேச்சை குறிக்குங்க. புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா பேச முடியும். புதன் நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வார்த்தைகள் திக்கி வரும், அவங்க மனசுல நினைச்சதை பேச முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் புதன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதுக்காக நான் வந்து புதன் திசையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லல. புதன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன உபாயம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடியோவா போயிட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிளான் பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசியை பத்தின சில தகவல்களை உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.